இஸ்ரேலின் கடும் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதையடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின. இதையடுத்து அந்த அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஈரானிக் அணுசக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான அமெரிக்க அரசு கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து எந்த நேரத்திலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உற்பத்தி தளம் மற்றும் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல் நீங்கும் வரை தாக்குதல் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் கடும் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவுகிறது.